டாடா கிட்ட டார்ச்சர் ஆயினா யோடி அச்சக்கா மொப்பா புடி மண்ணாடி எப்படி வந்தா அது பிரியாணி வாங்கினார போனேன் வாங்கி வந்துட்டியா கேரி காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் ஆய் வந்து டாடா கிட்ட இருந்து டார்ச்சர் ஆயினா ஐயோ மண்டு ஷெரீஃப் இருக்கான் ஐயா ஷெரீஃப் மட்டும் எங்க ஹோம்வொர்க் எழுதுல ஓகே ஷெரீஃப் மட்டும் போறேனா ஷெரீஃப் மட்டும் எங்க இருக்கான்னு தெரியலனா இந்த இடத்துல நிறைய காயின்ஸ் இருக்குடா ஐயோ இங்கே தான் ஏன் ஷெரீஃப் இருக்கிறான் முன்னாடி எனிமி அதோ அந்த அந்த பொண்ணு தான் ஷெரீஃப்னு நினைக்கிறேன் எத்தனை நிமிஷம் எல்லாரையும் போட்டு தள்ளுற வேலையை பாடுறா எல்லாரும் வெளில இருக்காங்கடா நான் எப்படிடா போட்டு தரது வெளில போகிறதுக்கு எக்ஸிட் தரேன் டிவி ஆஃப் பண்ணுறா நான் எங்கேயா அது ரிமோட்டை எனக்கு எங்கடா தெரியும் அந்த சைடு போடா அந்த சைடு ஒரு டோர் இருக்குதுடா இந்த சைடு படியே தான் இருக்குது இந்த சைடு தான் டோர் இருக்கும் ஒரு யோ நிறைய பேர் போச்சு குமாரி எங்க இரு தெரியல மகளே இரு நான் இது ஒரு மேட்ச் மட்டும் சும்மா மக்களே இந்த மேட்ச் இப்போ நான் ஆடுற கண்ட்ரோலே வர மாட்டேன் ஓகே இப்போ போயிட்டு நம்ம பேங்க்குக்கு போட்டு போடலாம் இப்போ நம்ம எந்த மேப்புக்கு போக போகிறோன்னு யாருக்கு தெரியும் இந்த ஒரே மேட்ச் முடியாது இந்த கிரேட் அல்சா திரும்பி வந்துட்டாமலே இல்லை எனக்கு ஒரு மேட்ச் கொடுத்தா ரொம்ப ஓவராக பண்ணுறாரு இல்லையா ஓடா இருக்க மகளே இப்போ ட்ரிக்கு இந்த கபோர்டில் ஒளிய முடியும் இந்த கபோர்ட்லேயும் எவ்வளோ நிமிஷம் எப்படி சர்வே பண்ண போகிறேன் தெரியலையா எனக்கு காயின்ஸும் வேணும் ஆனால் பரவாயில்ல என்னவா தண்ணி தூக்கி குடிச்சுக்கணும் ஓகே குச்சிக்கோடா என்னோட சிரிப்பு வரான் மருத்துவர் வரான் மருத்துவர் கிட்ட வரான்னு மட்டும் தெரியும் சாய ஒன்றுமே பண்ணாது நான் வெளில ஐயோ ஆனால் எந்த ஐடியும் தெரியும் சரிப்ரா அம்மா அவசரப்பட்டு வெளில வந்துடாது போட்டுருக்கிட்டு போகிறானுங்க ஐயோ போட போய் போயிடா அந்த கபோர்டில் போக முடியுதான்னு பாரு யோ போடியா போட்டுட்டாங்கடா மொட்டா சரி போட்டாங்கடா நீ இன்னசென்ட் பாட் போடா போட்டா பாட் அசிங்கமாக போச்சு குமாருக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் வெள்ளம் வராதுன்னா கதை ஓவராக இருக்காது இதை பாரு இப்போ நான் ஒன்று போடுறேன் செம்மையாக இருக்கும் இதை பாரு லாக் 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 ஒன்று நேரம் அமைதியா இருக்கு இது என்னோட ரூமில் தான் ஓடி ஏய் இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் என்னோட ரூமில் தான் வந்துச்சின்னு இருக்குதே டப்பாங்க ரூம்லையா டேய் இதோ இவன் தான் உன்னை போட்டான்ல டப்பாங்க நான் அப்படியே மண்ணில் இட்ஸையோ போயாம்ரா ஷெரீஃப் கச்சா ஷெரீஃபின் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வேஸ்ட் பண்ணலாமா ஷெரீஃப் கிட்ட எனக்கு கிரிக்கெட்ல மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஐடியா இருக்கு அவனோட பேக்கே ஃபுல்லாக இஷ்டா கட்டிய பஸ் ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி வச்சுக்கிறான் ஸ்கேட்டிங் போர்டு சாமி இப்போ ஒருத்தன் அடிச்சு வச்சுப்பான் பாரு மூஞ்ச
ஷெரீஃபே பேய் மூஞ்சி. அது அது பேர் வந்து ஃபேஸ்லெஸ் ராஜ் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டீரா மைல்டு பேஸ். ஏன் அந்த பேஸ் போட்டு போடுற? மைல்டு பேஸ்னா மைல் தான் இருக்கும் ஓகேவா. அந்த இடத்துல தான் நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். ஏன் இன்னும் வந்து என்ன சீக்ரெட் கார்னர் இருக்கும். இப்போ தான் இந்த இடத்துல நிறைய எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இந்த டோர் உள்ள போதான்னு ட்ரை பண்ணி பாரு. டோர் உள்ள போக முடியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. மைல்டு பேஸ். மைல்டு பேஸில் தான் நிறைய காட்டு கண்ணும். ஐயோ கை காப்பு போட்டாங்க. அது யார் மேலே வீடியோ போகுது? இவன் மேலேயா இல்லை வேறு யார் மேலேயா? வேடா எனக்கு தேவை காயின்ஸ் பண்ணுறேன். ஐ டோன்ட் கேர் இஃப் டைம் வெடி தானே. வேடா எனக்கு தேவை காயின்ஸ் கலெக்ஷன் மட்டும்தான். இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் நான் மேட்ச் பண்ணுவேன். எனக்கு இப்போதைக்கு காயின்ஸ் மட்டும் தான் தேவை. காயின்ஸ் காயின்ஸ் காயின்ஸ். ஐ டோன்ட் லைக் காயின்ஸ் பட் காயின்ஸ் லவ்ஸ் மீ. ஸோ ஐ லைக் காயின்ஸ். லெட்ஸ் கோ ப்ரோ. யார் மருதர்னே தெரில. ஆனால் ஷெரீஃப் மட்டும் தானா சூட் பண்ணுறேன். காய்ச்சி கலெக்ட் பண்ணது ஒரு பெரிய மிஸ்டேக்னு மட்டும் தெரியுது. ஓ 45 காயின்ஸ். சரி, இதான் நம்ம காசுக்கு இதான் வர முடியுதான்னு போகலாம். எஃபெக்ட் ஃப்ளேமிங் எஃபெக்ட் அட்டாமிக். எனக்கு ஃப்ளேமிங் எஃபெக்ட் வேணும்டா. எனக்கு பவர்ஸ் வேணும்டா. முதல்ல கட்டி வாங்கு, அதுக்கப்புறம் ஃப்ளேமிங் எஃபெக்ட்ஸ் வாங்கு. ஸ்ப்ரிண்ட் இருக்குது, ட்ராப்பு பவர் இருக்குது, எக்ஸ்ரே பவர் இருக்குது, கோஸ்ட் பவர் இருக்குது, ஹேஸ்ட் பவர் இருக்குது, ஃபேக்கு கன்னு பவர் இருக்குது, ஃபெயிட் பவர் இருக்குது, நிஞ்சா பவர் இருக்குது. ஃபேக்கு கன்னா கன்று இருக்கும் ஆனால் ஃபேக்காக இருக்கும். பாட்டாலே தெரியல. அப்போ ஃபேக் கன் வாங்கு. எவ்வளோ அது? சரி, காயின்ஸ் மட்டும்தானே? ஆனால் கன்னெல்லாம் சூட் பண்ணாலாம் மர்டர் பண்ண முடியாது. அப்படா டைமண்ட்ஸ் எங்கடா போய் டைமண்ட்ஸ் காசு ரோபக்ஸ் கொடுத்துருவாங்க. இது என்ன ஆகிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சான்ஸ் தெரியுமா? 8%. 16% வந்தால் நீ மர்டர் ஆகிடுவ. கரெக்டா? 20% ஆனால் மர்டர் ஆகிடும். இது என்ன மூவ் பண்ணவே பண்ணாது. இது ஒரு நல்ல லவ்யா இல்லையான்னு தெரியல. பட்டு பரிசு போறாய் அரசா போல யாரும் இல்லை. நீ குச்சி கட்ட காலா வரை காய்ச்சி குத்தா வரை சைடு சிம்பன்சி நீ பண்ணி நீ கிளை. யோ அவன் டென்ட்டுல போய் சேஃப்டி ஆகிறான்யா. டேய் அது சும்மா டம்மிஸ்ரா. யோ டம்மிஸ் இல்லையா, ரியல். அவன் ட்ரக்குள்ள போய் முடிக்கும். ஏய் அவங்க சும்மா சும்மா டாந்து விடுறாங்கடா. யோ இங்கே தான் கில்லரே இருக்கிறான். கில்லரை தேடி நீயே போறியாடா? ஐ ஒன்லி நீட் காயின்ஸ். யோ அவன் தான் என் கில்லரு. புளு கலர் சட்டை பக்கி அவர் சொன்னல அப்படின்ற டனலுக்குள்ள குதிக்கிறான்னுக்கிறியா? டனலுக்குள்ள குச்சாலாம் நல்ல ஐடியா. யோ 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 யோ. லெட்ஸ் கோ ப்ரோ. காயின் ஐயோ யோ குத்தா குச்சி காஞ்சி டம்மி. அந்த டம்மி பொம்மை கூட நம்மளும் போய் உட்காந்துக்க முடியாதுன்னா கம்மியாக இருக்கும். அங்கே போய் உட்காந்து போய்தானே. எஸ், இப்போ ட்ரை பண்ணி பாரு. அது உள்ளே போய் உட்கார முடியும். ஏறுறா திருப்பியும். ஏறி எவ்வளோ காயின் சேர்த்துருக்க? 28. 29. ஓகே சரி விடு. ஏன் அங்கே இருக்க காயின்ஸ் எடுத்துட்டுமா? என்கிட்ட ஒரு அட்லீஸ்ட் குத்தான் நல்ல கெக்கும் காணி குத்தான். இங்கெல்லாம் ஒரே காயின் மேலே இருக்காது. அவங்க பேர் காயின் மேலே. யோ கீழே இருக்கிறான் ஐயா. எவ்வளோ காயின்? 37, 38, 39, 40. கொயின் பேக் ஃபுல். கொயின் பேக் ஃபுல் ஆயிடுச்சாடா.
யோ ஷெரீஃப் நினைக்கிறேன். செரிஃபா இருந்தா என்ன சொரிஃபா இருந்தா என்ன ஷெரீஃபா ஃபைன் போட்டுக்கலாம். யோ கில்லரியா கில்லர்கிட்டே இவனே போகிறான் பாரு ரொம்ப எடுத்துக்கிட்டு. ஏடா கில்லரை தேடி அவனே போகிறான் பக்கி பையன். என் மகள் இதான் லாஸ்ட் பார்த்தா இதுக்கப்புறம் சாய் வீட்டுக்கு போயிட்டு பண்ணா பாய்.